தமிழ் தேசிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். சீமானுக்கு ஆதரவாக வந்த திருமாவளவன் மற்றும் அன்புமணி ராமதாஸ் எனும் தலைப்பில் தான் இந்த காணொலியை நம்ம காண இருக்கோம். சில தினங்களுக்கு முன்பு நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் மட்டும்தான் பார்த்திங்கன்னா முழு நேர செய்தியாக இருந்தார். தலைப்பு செய்தியாக பதிவுபடுவது மட்டும் இல்லாமல் அன்றைய தினம் முழு நேர செய்தியாக சீமான் அவர்களை பற்றிய செய்தி தான் இருந்தது. காரணம் என்னென்னா, சீமான் மீது உள்ள அக்கறை கிடையாது, சீமான் மீது உள்ள வன்மம். எப்படியாவது அவருடைய ஏதாவது ஒரு சின்ன விஷயத்தை வைத்துக்கொண்டு மொத்தத்தையும் முடித்து கட்டணும், நாம் தமிழர் கட்சி இருக்கக்கூடாது என்பதற்காக திராவிடர்கள் பல வேலைகளை பார்த்து செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் என்ன செய்வது, அது நிறைவேறலை அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. நேற்றைய தினம் இடைக்கால தடை உத்தரவு உச்சநீதிமன்றம் வழங்கியிருந்த அந்த செய்தியும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பார்த்திங்கன்னா 2 தினங்களுக்கு முன்பு செய்தியாளர் சந்திப்பின் போது அண்ணன் சீமான் அவர்களுக்கு ஆதரவாக காவல்துறை நடந்து கொண்ட விதம் தவறு அப்படிங்கிறத குறிப்பிட்டிருந்தார். காவலர்களுக்கு எக்கச்சக்க வேலைகள் இருக்கிறது. அங்கங்கே பார்த்திங்கன்னா இந்த கூட்டு பாலியல் வன்கொடுமைன்னு சொல்லிட்டு 2 பேர் 3 பேர்னு சொல்லிட்டு கடலூரில் ஆரம்பித்து ராமேஸ்வரம் வரைக்கும் எக்கச்சக்க இடங்களில் பிரச்சனை நடக்கிறது, சிவகங்கையில் நடக்குதுன்னு நம்ம தினம் செய்திகளை படிக்கிறோம். அந்த நபர்களை பிடித்து நிறுத்துவது, அதை மிகப்பெரிய செய்தியாக்குவது, இந்த மாதிரியான பிரச்சனைகளை நீங்கள் கையாள்வதற்கு செல்லணும். அதை விடுத்து உங்களுடைய வேலைங்கிறது சம்மன் கொடுக்கறது. ஆள் இல்லைன்னு தெரிஞ்சால் சம்மன் ஒட்டிட்டிங்கன்னா முடிந்தது. ஆனால் அந்த சம்மனை கிழித்ததற்கு நீங்கள் அந்த வீட்டுக்குள் நீங்கமான புகுந்து அடிப்பது அப்படிங்கிறது அந்த திமிரை காட்டுகிறதுங்கிற மாதிரி அன்புமணி ராமதாஸ் தெளிவுபடுத்த தற்போது இணையத்தில் ஒரு வீடியோ வைரலாக பரவிக்கிட்டு இருக்கு. அதில் பார்த்திங்கன்னா திருமாவளவன் அவர்கள் ஒரு விஷயத்தை குறிப்பிட்டிருக்காரு. சீமானோட விஷயத்தில் அது ஒரு தனிப்பட்ட விடயம். அதில் தான் தோன்றித்தனமான கருத்துக்களை யாரும் தெரிவிக்கக்கூடாது அப்படிங்கிறது. அதாவது இயக்கம் சார்ந்த தோழர்கள், விடுதலை சிறுத்தை கட்சிகளில் இருக்க யாரும் தான் தோன்றித்தனமாக இதுக்கு கருத்துக்கள் தெரிவிக்கக்கூடாது அப்படிங்கிறத பதிவு செய்திருந்தார். அது மட்டும் இல்லாமல் அதோட தலை எது வாழை எது எதை பற்றியுமே நம்ம தெரியாமல் நம்ம எதுவும் பேசக்கூடாது, அதுவும் அது தனிப்பட்ட விடயம் அப்படிங்கிறதையும் சொல்லிட்டார். கருத்து சொல்கிறது இருந்தால் கூட தனிப்பட்ட நபருடைய கருத்துன்னு கூட நீங்கள் கட்சியில் இருக்க நபர் சொல்லக்கூடாதுங்கிற அளவிற்கு அழுத்தமாக அந்த விஷயத்தை பதிவு செய்திருக்காரு. அந்த காணொலியோட லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் வேணும்னா பாருங்கள். உண்மையாகவே திருமாவளவன் அவர்கள் இப்படி பேசியிருக்காரு. அதே நேரம் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் ஆதரவாக காவல்துறையுடைய அந்த மோசமான விஷயத்தை கண்டித்திருக்காரு. இது குறித்து உங்களது பார்வைகளை பின்னோட்டத்தில் பதிவிட்டுடுங்க.